என்ன கொள்கை? கொள்கை தான் என்ன கொள்கை? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய கொள்கை சித்தாந்தம். ஒரு சுத்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு. உனக்கு ஏன் வலிக்குது குத்துது? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் தான் நீங்க வந்தீங்க, ரைட்டா? ஒரு சுத்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு. நீ அதுக்கு சப்போர்ட்டா பண்ணவே தவிர சைலண்டா இருந்துகிட்டு எல்லாம் உள்ள நிறைய வேலையும் பண்றாங்க சீமானு. இப்ப கடைசி வரைக்கும் சீமானு சாட்டி கத்தி கத்தி செத்துருவாங்க சார். விஜய் பேட்டி கொடுக்க மாட்டாரு. நீ பேசாத, நீ வாயில தான் வட சொல்லணும். நீ பேசாத. தயவு பேசி பேசி ஜீரோ முட்டை கோழி முட்டை தான், ஒன்றும் கிடையாது. யாரு? ஆமா ஆமா, போராடினே தான் இருக்கணும். அவர் வாய் சரியில்லைங்க. நல்லது பேசணும், நல்லதே பேசணும், நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும். அதெல்லாம் விட்டு வாய் சரியில்லை. அதான் நின்று சிங்கம் மாதிரி வெளியே வந்திருக்கோம். நீ 15 வருஷமா தனியா நிக்கிறனா உங்களுக்கு ஏதோ மிஸ்டேக் இருக்கு. வாய் சரியில்லை. நீங்க எப்ப கொடுத்தீங்க 1000 ரூபாய் பணம்? அதான் நல்லா கொடுத்தாங்க. 5 வருஷத்துல 3 வருஷம் சும்மா போச்சு. 1.5 வருஷம் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு கோவிட் இருந்தா அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியுமா? அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. ஆனா வாக்குறுதி எப்ப கொடுத்தாரு? 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு வாக்குறுதி. ஆனா அவர் செஞ்சது எப்ப? 3 வருஷம் கழிச்சு செஞ்சுட்டு சும்மா சீன் போட்டுட்டு இருக்காரு. அதாவது இறந்தது மக்கள் இறந்தது உண்மைதான். அவர் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுத்தாரா? இல்ல ஊழல் பண்ணி அவன் சொத்தை பிடிங்க கொடுத்தாரா? தான் சம்பாதிச்ச சொந்த காசு எடுத்து 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அதற்கான ஒரு இது வந்திருக்கும் போது, ஒரு பொறுப்பு வந்திருக்கும் போது அவங்க ஒரு குழந்தை ஒரு மகனை இழந்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை ஒரு அப்பா அம்மா இழந்துட்டு இருக்குது. இவங்க 31 பேர் கவர்மெண்ட் வேலையில இருந்து சாப்பிட்டதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துறீங்க? நான் கேட்கிறேன். கள்ள சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே அவங்களுக்கு மட்டும் நீங்க எடுத்து கொடுத்தீங்க. அது உங்க வீட்டு காசா? உங்க அப்பா வீட்டு காசா? நாங்க எங்களோட வரி பண்றதை எடுத்து கொடுத்தீங்க. அப்ப மட்டும் கொடுக்கலாம். குண்டடி பட்டு செத்தாங்க இல்லையா? தவறுதலா குண்டடி பட்டு செத்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்தீங்கல்ல, அப்ப அது நீங்க கொடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தது பிரச்சனை இல்ல, அது கொடுக்கறது தான் பிரச்சனை. அது அவர் கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன குள்ள நிறைய வேலை எல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்றீங்க. சீமான் வந்து சொல்றாரு, இங்க இருக்கிற இந்த கல்லெல்லாம் உடைக்கிறது வந்து என் நெஞ்சில போய் குத்துற மாதிரி இருக்குதுன்னு. இப்ப கல்ல உடைக்க கூடாதுன்னு 3 மாசம் தடை விதிச்சார்ல. இதே சீமான் குறைக்கு மட்டும் லபா லபான் வாயை தோறல. அவர் நல்லது செஞ்சா நீ ஏன் வாயை தோற மாட்டேங்கிற? இந்த வரலாறு வந்து எந்த